கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 29 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது எப்படி சாத்தியமாகும். வசனம் மார்க்கு 11வது அதிகாரம் 23வது வசனம். நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்க தேசத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவம். சபை விசுவாசி ஒருவர் ஆலயம் கட்டுவதற்காக இடம் ஒன்றை இனாமாக வழங்கினார். அந்த இடத்தில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆலய பிரதிஷ்டைக்கு நாளும் குறிக்கப்பட்டது. அதற்கு 10 நாட்கள் முன்னதாக அரசாங்கத்திலிருந்து கட்ட பரிசோதகர் வந்தார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்த அவர், கார்கள் நிறுத்துவதற்கான இடம் போதாது, இப்பொழுது இருக்கும் இடத்தை விட 2 மடங்கு இடம் இருந்தால் மட்டுமே ஆலயத்தை உபயோகிக்க அனுமதி தர முடியும் என சொல்லிவிட்டு சென்றார். நிலத்தில் இருந்த குன்றை தவிர மிதமுள்ள அனைத்து இடத்தையும் அவர்கள் ஆலயம் கட்டவும் இதர தேவைகளுக்கும் ஏற்கனவே உபயோகித்திருந்தனர். அதிகப்படியான இடத்தேவைக்கு குன்றை அப்புறப்படுத்தினால் மட்டுமே கார்கள் நிறுத்துவதற்கான இடத்தை உருவாக்க முடியும். 10 நாளில் அது எப்படி சாத்தியமாகும்? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமுள்ள அனைவரும் ஜெபிக்க வருமாறு போதகர் அறைகூவல் விட்டார். 300க்கும் அதிகமான விசுவாசிகள் உள்ள சபையில் 24 பேர் போதகரோடு சேர்ந்து ஊக்கமாக 3 மணி நேரம் ஜெபித்துவிட்டு தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். அடுத்த நாள் காலையில் அக்மே என்ற கட்டுமான ஸ்தாபனத்திலிருந்து ஒரு பிரதிநிதி போதகரிடம் வந்தார். நாங்கள் அடுத்த மாகாணத்தில் பள்ளமான இடத்தில் பெரிய வணிக வளாகம் ஒன்று கட்ட இருக்கிறோம். அதற்கு முன் அந்த நிலப்பரப்பில் உள்ள பள்ளங்களை நிரப்ப உங்கள் புது ஆலயத்தின் பின்புற இடத்தில் உள்ள குன்றை அப்புறப்படுத்தி அதில் கிடைக்கும் சரளை கற்களை பயன்படுத்த விரும்புகிறோம். அக்குன்றை விலைக்கு விற்றுவிடுங்கள். அதற்கான பணம் கொடுத்துவிட்டு குன்றை அகற்றி அது இருந்த இடத்தை சமதளமாக காங்கிரீட் போட்டு தருகிறோம். உடனே அது எங்களுக்கு தேவை என்றார். சற்றும் தாமதிக்காமல் சரியென ஒப்புக்கொண்டார் போதகர். போதகரும் சபை விசுவாசிகளும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். துரிதமாக குன்று அகற்றப்பட்டு திட்டமிட்டபடி குறித்த நாளில் ஆலய பிரதிஷ்டை நடந்தது. அன்று மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமுடையவர்களோடு விசுவாசிகள் யாவரும் இணைந்து தேவனை ஸ்தோத்திரித்தனர். இதுபோல விசுவாசமுள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் கேட்பது எதுவோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். 300 விசுவாசிகள் இருந்த சபையில் சுமார் 20 பேர் கூடி ஜெபிப்பதற்கு இத்தனை மகத்தான பதில் கிடைக்குமானால் அத்தனை விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபித்தால் எத்தனை வல்லமை உண்டு. ஜெபம். பிதாவே, இன்று தேவன் எங்களது விசுவாச ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாராக. ஆமேன்.